உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்றடிக்குது. இந்த டயலாக் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நெல்லிக்காய் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால இதை ஜூஸ் போட்டும் குடிக்க முடியாது. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு வாரம் அப்படியே மறந்தும் போயிட்டேன். சரி இது என்ன தான் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த நெல்லிக்காவை பார்த்தாலே தெரியும். நான் பறிச்சுட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டாட்டாக இருக்குது. சரி ஓகே இதை வச்சு ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எல்லா நெல்லிக்காயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த நெல்லிக்காவை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். தனியாக எடுத்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அது வெந்து தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்தேன். சில பேர் வந்து ஒயிட் சுகர் பிடிக்கும், அவங்க வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. என்ன ஒயிட் சுகர்னால் கொஞ்சம் இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் சேர்ந்தா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.